இயேசு நாமத்தில் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். அருமையான இந்த ராதாகிருஷ்ணன் தெரு, ஜெயகிருஷ்ணன் தெரு, இது சுற்றி இருக்கிற வசிக்கிற எல்லா மக்களையும் இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். தேவாதி தேவன், ஆமென். இன்றைக்கு ஏன் இந்த மழை, தூறல், சாரல் இதுலேயும் இவங்க கிறிஸ்தவங்க அப்படி கத்திட்டு இருக்காங்க சொல்லி நீங்க பார்க்கலாம். எங்களுக்கு கர்த்தர் கொடுக்க அந்த வெளியேறு பெற்ற ரட்சிப்பை, ஹல்லேலூயா, அவர் நமக்கு செய்த காரியத்தை, அவருடைய அன்பை எங்களால் அடக்க முடியாமல் தேவனுடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு 2 நிமிஷத்துல ஆண்டவருடைய காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். தேவன் ஆரம்பத்தில் தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார் என்று இந்த எங்க கரத்தில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. வானம், பூமி, இன்னைக்கு நீங்க பார்க்கிற இந்த எல்லாவற்றையும் தேவன் ஒரு நாள் சிருஷ்டித்தார். மனிதனை விடுதலையோடும் அவன் நினைச்சதை செய்யக்கூடிய ஒரு வல்லமையோடும் அவன் வார்த்தையில ஒரு வல்லமை இருந்தது. அவன் சொல்றதுதான் மிருகங்களுக்கு பேரா இருந்தது. இப்படி அவன் விடுதலையோடு இருந்தான், வல்லமையோடு இருந்தான், அதிகாரத்தோடு இருந்தான். எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் என்றைக்கு இந்த மனிதன் பாவம் என்று ஒன்று செய்தானோ, தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை அவன் செய்தானோ, அன்றைக்குதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகை இழந்தான், தேவனிடத்தில் இருந்த அன்பை இழந்தான், தேவனை விட்டு பிரிந்து போனான். அவன் பாவம் செய்தபடினாலே அவன் ஆத்துமா, அதாவது அவன் தேவனோடு இருந்த அந்த உறவு செத்து போயிற்று. ஹல்லேலூயா. இதை மாற்றுவதற்காக எத்தனையோ ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், இப்படி எல்லாத்தையும் சிந்தி பார்த்தாங்க. தேவனோடு கூட தொடர்பு கொள்வது டெம்பரவரியா தான் இருந்தது. அங்க பர்மனண்டா எந்த சொல்யூஷனும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு திட்டத்தை வகுத்தார். அது என்ன திட்டம் என்று சொன்னால், பரிசுத்தமான ஒருவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தமானவர் இயேசு கிறிஸ்து. அவர் தன்னுடைய குமாரனா இருந்தாலும், அவரை தன் செல்ல குமாரனா இருந்தாலும் இயேசு இந்த பூமிக்கு அனுப்பி வச்சாருங்க. அவர் வந்தார். அவர் ஒரு பரிசுத்த ஒரு பிள்ளையாக இந்த பூமியில் அவர் பிறந்தார். அதாவது கன்னி மரியாள் வயிற்றிலே அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. அவர் பிறந்து 33 வருடம் இந்த உலகத்திலே அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை நிகழ்த்தினார். கடைசியாக நமக்காக பாடுபட்டு மரித்து 3ஆவது நாள் உயிரோடு இருந்து இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் அறிவிக்கிற இயேசு ஏதோ ஒரு காவிய தலைவன் அல்ல. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் மனிதனாய் வாழ்ந்து மனிதனாய் தன் ஓட்டத்தை முறித்து கல்லறை மூடி கிடக்கிறவர் அல்ல. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் கல்லறை திறந்தே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவின் வலது பரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அதாவது பிதாவுக்கு சமமானவரா அவர் பரலோகத்திலே அவர் இன்றைக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவரை நமக்காக இயேசு கொடுத்தது எதுக்காகன்னா, அன்றைக்கு பாவம் செய்து இழந்து போன அந்த ஆளுகை, அந்த தேவனுக்கு கொடுத்திருந்த அந்த விடுதலை எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ள, அதாவது அதுக்கு பேர் தான் ரட்சிப்புன்னு சொல்லுவாங்க, ரட்சித்துக் கொள்ளும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் கண்ணீர், கவலை, துன்பம், பாடு இதெல்லாம் எப்ப வந்ததுன்னா, எப்ப மனுஷன் கீழ்ப்படியாம பாவம் செஞ்சானோ அப்பதான் வந்தது. ஹல்லேலூயா. அதனால நாம் மறுபடியும் அந்த பாவம் கழுவப்பட்டவர்களாக தேவனோடு கூட சேர நம்ம ஒப்பு கொடுப்போமானால், மீண்டுமாய் நம்ம இழந்து போன ஆளுகை, மீண்டுமாய் நாம் இழந்து போன அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். சுகமான வாழ்க்கையே இங்க மாத்திரமல்ல பரலோகத்திலும் தொடர இயேசு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில ஏன் கண்ணீர், ஏன் பிரச்சனை, ஏன் எனக்கு பாடுகள், ஏன் எனக்கு உபத்திரவம், ஏன் என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தேவனை ஆராதிக்கிற நாம், ஹல்லேலூயா, தேவனை ஆராதிக்காததுனாலே, தேவனை விட்டு தூரமாய் போனதுனாலே, ஒரு நாள் தேவன் ஏதேன் தோட்டத்தில் உலாவி கொண்டிருக்கும் போது மனிதர்கள் அவங்க கூட பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஹல்லேலூயா. தேவனுக்கும் நமக்கும் மனுஷனுக்கு நடுவுல எதுவுமே இல்லை. ஆனா என்னைக்கு பாவம் ஒரு பிரிவினை சுவரை போட்டுச்சோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சது. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த சுவரை, பகையான சுவரை தகர்த்தார் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு ஈஸியா மனிதனும் தேவனும் தொடர்பு கொள்ளுகிற நிலையிலே இருக்கிறார்கள். அதனால இந்த பாவம் மன்னிக்கப்படுவது அவசியம். என்னன்னா, நாம் தேவனிடத்தில் மீண்டும் பேச முடியும். ஹல்லேலூயா. மீண்டும் நம்முடைய காரியங்களை அவருக்கு தெரியப்படுத்த முடியும். நம்முடைய சோத்திரத்தை கூடிய வேண்டுதலே கர்த்தருக்கு உங்க வேண்டுதலை தெரியப்படுத்த முடியும். வேற யார் இடையில வர
நீங்க சொன்னாலே தேவன் செவி சாய்க்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் இந்த வேளையில இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், தேவைகள் இருந்தாலும், கடன் பிரச்சனை இருக்கலாம், அல்லது உங்க பிள்ளைகள் படிப்பா இருக்கலாம், அல்லது உங்க வீட்டுக்காரோ பிள்ளைய பிடிக்கிற காரியத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியாம இருக்கலாம், இல்ல மற்றவர்களுக்குள்ள வாழ்க்கை முன்னேற முடியாம பில்லி சூனிய பாதிப்பு, இப்படிப்பட்ட பிரச்சனை கட்டுகள் உபத்திரவங்கள் இருக்கலாம், அல்லது சில பேருக்கு ரொம்ப கோபம் வருது, ரொம்ப அதிகமா எரிச்சல் அடைகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். அவங்க நிறைய சம்பாதிச்சா கூட பொத்த பையில போட்டது போல உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். இதெல்லாம் மாற வேண்டுமானால் இயேசு கிட்ட வாங்க. ஹல்லேலூயா. இயேசு எப்படி அந்த இழந்து போன அந்த சுதந்திரத்தை மறுபடியும் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னோமோ, அதே போல உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்கள் சமாதானத்தை, உங்களுக்கு விடுதலையை உங்களுக்கு பெற்று தந்து, மீண்டும் தந்து, உங்களுக்கு ஆளுகை தந்து, தன்னோடு கூட சேர்ந்து ஆள வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை கேட்டவங்களுக்காக நான் செபிக்கிறேன். அருமையான நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கரம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். வீட்டில் இருந்தோ, வெளியிலோ, தெருக்களிலோ, எங்க இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தைப்படியே தேவன் அவர்களை மீண்டுமாய் அவர்களுக்கு சுதந்திரத்தையும், ஆளுகையும், விடுதலையும், சமாதானத்தையும், அவங்க வேண்டுதலுக்கெல்லாம் பதிலையும் கர்த்தர் தந்து அவளை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமாம். இன்றைக்கும் இரவிலே உங்களுக்கு ஜெபம் எங்களுக்கு சபையில் ஆயத்தமாக இருக்கிறது. வேற எங்க இருந்தா நாங்கள் வரல. இதே ஜாகிரோச தெருவில் முடிவில் அமைந்திருக்கிற நித்திய வாழ்வு அப்போஸ்தல சபை, ஆமாம், அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்றைக்கு இரவுல ஒரு விடுதலை ஜபத்தில் கூட்டத்தில் நீங்கள் பங்கெடுக்கும்படியாக உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். இந்த ராத்திரி விடுதலை ஜபம் உங்களுக்கு நல்ல விடுதலையை கொடுக்கும் என்பது நிச்சயமாக நாங்கள் அதற்கு உறுதியளிக்கிறோம். கர்த்தர் மேலும் அறிந்து கொள்ள விரும்பினாங்க சபைக்கு வாங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இங்கே இந்த தெருவில் இல்லை இங்கே கேட்டுக்கொண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பு, ஏதாவது எனக்கு ஜெபிக்கணும்னு சொன்ன எங்கள் இடத்துல வாங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். இலவசமாகவே இலவசமாகவே ஜெபிப்போம். இலவசமாகவே உங்களுக்கு கைப்பிரதிகள் மற்ற உங்களுக்கு இயேசுவை அறிய எது தேவையானாலும் நாங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.